ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அபி vlogs. இது வெயிட் லாஸ் ரெசிபிலாம் கிடையாதுங்க. சப்ஜா சீட்ஸில் ஊற வச்சுருக்கிறத பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிபின்னு நினச்சிட போகிறீங்க. இது கூல் சம்மர் ரெசிபி தான். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். என்னடா கூல் ரெசிபின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா போட்டேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சம்மர் ரெசிபி. ஸ்டே டியூன் டில் த எண்ட் டு நோ த ரெசிபி. இது இதில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, புதினா அண்ட் சால்ட் எல்லாம் போட்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது நம்மளுக்கு நல்லாவே ஊறியாச்சு. அது கூட இந்த ஃபைன் பேஸ்ட் எடுத்து வச்சு ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, லெஹர் சோடா ஒன்று வாங்கிக்கிட்டேன் அண்ட் சுகர் எடுத்துக்கிட்டேன், லெமன் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்கிட்ட சுகர் சிரப் இல்லை. சுகர் சிரப் தான் இதுக்கு இந்த ரெசிபிக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு டைம் இல்லாததுனால. ஸோ இந்த சுகர் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதில் சோடா ரொம்ப ஃப்ரீசரில் வச்சுட்டதுனால ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடுச்சு. அது நல்லா கரையிற வரைக்கும், மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம கிளாஸில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் ஒன்று பிழிஞ்சு விட்டேன். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாமே சோடா இறங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் கிளாஸ் ஃபுல்லாமே நம்ம சோடா அண்ட் லெமன் அலாங் வித் சுகர் எடுத்தாச்சு. சுகருக்கு பதிலாக சுகர் சிரப் யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் லெமன் இல்லைனா லெமன் சால்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பேர் ஃபுல் ஜார் சோடா ரெசிபி. இது ஒரு கேரளா ரெசிபி. இது பார்த்திங்கன்னா இது சம்மருக்கு ரொம்ப கூலாக இருக்கும். பட் ப்ரொவைடட் தட் நீங்கள் நிறைய சில்லி ஆட் பண்ணிடாமல், உங்களுக்கு எவ்வளோ காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 to 3 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒன் சில்லியே, 1 க்ரீன் சில்லியே போதுமானது. அதுவும் அந்த சில்லி, லெமன், புதினா இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு டேங்கி அண்ட் சுகர் சிரப் சேர்ந்து ஒரு டேங்கி அண்ட் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், யூஸ்வலாக குட்டி கிளாஸில் தான் போடுவாங்க. பட் என்கிட்ட இல்லாதனால பெரிய கிளாஸில் போட்டுட்டேன். அதோடைய ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி குடிக்கும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஃபாலோ, சப்ஸ்கிரைப்.